வணக்கம் மக்களே, இது நம்ம ஒரு பொருள் 5 தகவல்கள் சீரீஸின் எபிசோட் 11. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளி. புளி இந்தியாவில் தோன்றிய மரம் என்றும் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மரம் என்றும் இருவிதமாக கூறப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் இது அதிகமாக காணப்படுகிறது. புளிய மரத்தின் இலைகள் பகலில் விரிந்து சூரிய ஒளியை பெறும், ஆனால் இரவு நேரத்தில் மூடிக்கொள்ளும். இந்த நிகழ்வை நிக்டினாஸ்டி என்று அழைப்பார்கள். இதனாலேயே கிராமப்புறங்களில் புளிய மரத்தில் பேய் இருப்பதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. ஆனால் இது தாவரத்தின் இயற்கை செயல்பாடுதான். புளிய மரங்கள் பொதுவாக 200 ஆண்டுகள் வரை வாழும். ஆனால் கர்நாடகாவின் நல்லூர் பகுதியில் உள்ள ஒரு புளியந்தோப்பில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான மரங்கள் இன்றும் இருக்கின்றன. இது ஒரு வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. பித்தளை போன்ற பாத்திரங்களை துலக்க புளியை பயன்படுத்துவது நமக்கு தெரியும். இதிலுள்ள டார்டாரிக் அமிலம் உலோகங்களில் ஏற்படும் ஆக்சிஜனேற்றத்தை நீக்கி பாத்திரங்களுக்கு புதிய பொலிவை தருகிறது. இதனால்தான் பல நூற்றாண்டுகளாக புளி ஒரு இயற்கை பாலிஷ் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. புளி சுவைக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை. இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன. புளியம்பழம் செரிமானத்துக்கும் புளிய இலைகள் வீக்கம் குறைக்கும் பற்றாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.